விலைவாசி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூகேல வந்து காய்கள்லாம் கொரோனாக்கு முன்னாடி நல்லா ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருந்தது. விலையும் ஒரு 500, 600 கிலோ அந்த ரேட்டு அப்படி இருந்தது. ஆனால் இப்போ கோவிடுக்கு அப்புறமா எல்லாம் 800, 900, 750 இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து ரெகுலராக நான் ஒரு கடைக்கு போவேன். அதுலேருந்து உங்களுக்கு அப்படியே வீடியோஸ் மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு தலை சுற்றி கீழே விழுந்துடாதீங்க. என்ன பண்ணுறது, நம்ம தேர்ந்தெடுத்து வந்தாச்சு, அப்புறம் நம்ம ஓட்டி தானே ஆகணும் வாழ்க்கையை. காசு அதிகமானாலும் கம்மியானாலும் நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காகத்தானே இல்லையா? அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லண்டனை பற்றி நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வெண்டங்காய் பாருங்கள், கிட்டத்தட்ட 620 அந்த ரேஞ்ச் வருது. பச்சை மிளகா 700 கிட்ட வருது, 650. கோவக்காய், பீக்கங்காய் எல்லாமே 650 அந்த ரேஞ்சு. கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு 750, 550 வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் தக்காளி வந்து கிட்டத்தட்ட 350. நார்மல் தக்காளி 270 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ கீரை பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம வாங்கக்கூட மாட்டோம். எவ்வளவு அப்படியே காஞ்சி தீஞ்சு போய் கிடக்குது. கொத்தமல்லி, புதினாலாம். பப்பாளி பழம் 620, கொய்யாப்பழம் கிட்டத்தட்ட 650. திராட்சை வெரைட்டியாக இருக்குது. பப்பாளி எல்லா நேரத்துலையும் நல்லா இருக்காது. சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா நியர்லி 850 கிட்ட, 800 கிட்ட வருது. 800, 850. கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா 600 அந்த ரேஞ்சில் இருக்குது. கிரேப்ஸில் பல வெரைட்டி இருக்குது. அத்திப்பழம், மாம்பழம் எல்லாமே இருக்குது. ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கேட்குறது புரியுது, விலை ஜாஸ்தி இருக்குது, அது அளவுக்கு சேலரி இருக்குதுன்னு தானே சொல்கிறீங்க. சேலரி இருக்குது, அதே அளவுக்கு விலைவாசிகளும் இருக்குது. முலாம்பழம், பலாப்பழம் பாருங்கள், 1 கிலோ 560 அந்த ரேட்டில் இருக்குது. பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆப்பிள், பேரிக்காய், எல்லா விதமான பழங்களும் இங்கே கிடைக்கிது, மோஸ்ட்லி கிடைக்கிது. இது வந்து பாகிஸ்தான் ஷாப் அப்படிங்கிறதுனால நிறைய பேரிச்சம்பழம் வந்து வெரைட்டியாக அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. எல்லா விதமான பேரிச்சம்பழமும் சேல் பண்ணுறாங்க. அரிசி இதெல்லாமே பாஸ்மதி அரிசி தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அரிசியும் கிடைக்கிது, தஞ்சாவூர் பொன்னி, நம்ம அரிசியும் வந்து கிடைக்கிது, சோனா மசூரி ஆந்திராவோட ஸ்பெஷலு. பருப்பு வகைகளும் எல்லாமே கிடைக்கிது. கொஞ்சம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். இப்போ நம்ம ஊர்லேயே விலைவாசி அதிகமாகிடுச்சு. கேரளா அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய அரிசி, அதுவும் இங்கே வந்து கிடைக்கிது. ப்ரௌன் ரைஸு, ஜூஸ் இதெல்லாமே கார்ட்டூன் பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஹெல்த்துக்கு நல்லதில்லாத ஐட்டங்கள். இந்த ஏரியா அப்படியே ஒரு ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னே சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீமு, அது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அந்த ரேஞ்ச் இருக்குது. முட்டையில் பல வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே தயிர், அதுக்கப்புறமா ஃப்ரோசன் ஐட்டங்க, ஈவன் பாவக்காய், முருங்கைக்காய், இது எல்லாமே ஃப்ரோசன்லேயும் கிடைக்கிது. ஆனால் கொதன்னு இருக்குது, ஒரு மாதிரி தண்ணி ஊசிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி, நல்லா இருக்காது. இது வந்து கிழங்கு ஃப்ரோசன் கிழங்குல வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.